இன்னைக்கு நாங்க எல்லாரும் பாலக்காடு மலப்புழா டேமுக்கு தான் கிளம்பிட்டோம். எங்க வீட்டுக்காரர் வீட்லேருந்து போறப்ப என்ன சொல்லி கூட்டிட்டு போனாருன்னா, அங்க டேம்ல குளிச்சுட்டு ஃபிஷ் எல்லாம் இருக்கும். சாப்பிட்டுட்டு வரலான்னு சொன்னாரு. சரி கேரளா பக்கம் போயிட்டு வாழைப்பழ பஜ்ஜி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். ஆனா சத்தியமா எனக்கு வாழைப்பழ பஜ்ஜி பிடிக்காது. அங்க போனதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் டிக்கெட் வாங்க போனாரா, கடைசியா ரைட் சைடுல திரும்பி பார்த்தா இல்ல ஜிப் லைன்ல தொங்கிட்டு இருந்தாங்க அந்தரத்துல. ஐயோ! எனக்கு அப்படியே பார்க்கவே பயமா இருந்துச்சு. ஏங்க நம்ம இதுலலாம் போக்கூடாதுன்னு சொல்லி வாய மூடல. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஜிப் லைன் ரைடு போடுறதுக்காக தான் உங்கள எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு வந்தேன்ட்டாரு. செம்ம பயமா இருந்துச்சு. 20 நிமிஷம் ரைடு. ஸ்டார்ட்டிங் வந்து ரொம்ப பயமா இருந்தது. அப்புறம் போக போக எல்லாம் அழகெல்லா ரசிச்சுட்டு நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் ஒரு கல் எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியில எத்தனை பெண்ட் அடிக்குதுன்னு பாரு நான் போடுற கல்லுன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாரு. சோபிகா ரித்திகாவும் அதையே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாரும் சின்ன வயசுல கண்டிப்பா அதை பண்ணியிருப்போம். நான்லாம் இந்த தண்ணி சைடு குளிக்க போனேன்னா என் காலுக்கு ஃப்ரீயா வந்து பெடிக்யூர் பண்ணிட்டு வந்துருவேன். நல்லா கால் தண்ணியில ஊறிடுமா, அதுக்கப்புறம் கால் பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கும். என்ன மாதிரி யாரில் இருப்பீங்க? டேம் தண்ணியில குளிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த மீன் ஜிலேபி மீன் தான். இது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல 150 ரூபா 100 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனா அங்க வந்து ஒரு மீனையே நாங்கள் 300 350 ரூபா கொடுத்து வாங்கினோம். சரி ஒரு தடவை தானே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கேரளா ஸ்பெஷலான இந்த மட்டை ரைஸு, அதுக்கப்புறம் கிழங்கு, மீன் குழம்பு, பரோட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரே ஜாலி பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.